சபைக்கு போன உடனே அசிஸ்டர் மாறிவிடுகிறார். போன உடனே அவருக்கு மைக் கொடுக்கப்படுகிறது. போன உடனே அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்து விடுகிறது. அவருடைய சொந்த சபையில கிடைக்கவில்லை, கொஞ்ச நாள் கிடைக்கும். They will use it, they will throw it. உங்களை பயன்படுத்துவார்கள். உங்களை விட இன்னொரு வரும்போது நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். ஜாக்கிரதையா இருங்கள். எனவேதான் 6ஆம் வசனத்தில் முக்கியமான வார்த்தை அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி பரிசுத்த ஆவியானவரால் தடை பண்ணப்பட்டது. அதனுடைய செய்தி இன்னைக்கு the guiding of the Holy Spirit. ஆண்டவர் நடத்தும் விதங்கள், ஆண்டவர் நம்மை நடத்தும் பாதைகள் வித்தியாசமா இருக்கும். இந்த வார்த்தை படிக்கிறேன், அவர்கள் வசனத்தை சொல்லாதபடி. இது எப்படி இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? வசனத்தை சொல்லாதபடி பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? இது பிசாசு, எனக்கு வசனம் பேசக்கூடாதுன்றாரு. சில நேரங்களில் when God says something, there will be some reason. ஆண்டவர் ஒன்றை சொல்லும் போது அதுல சில கருத்துக்கள் இருக்கும், சில முக்கியமான காரணங்கள் இருக்கும். தேவன் காரணம் என்று எதையும் செய்ய மாட்டார். பல நேரங்களில் நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று. அதுதான் தேவ சித்தம். 1000 கற்பனைகள், மனைவி இப்படி இருக்க வேண்டும், கணவன் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், அது அமைவதில்லை. அப்படி யாருக்கு அமைவதில்லை? நல்ல உழைக்க வேண்டும். அது அமையாவிட்டாலும் தேவன் அந்த வழியிலும் நடத்துவார். அந்த வார்த்தை சொல்லுகிறேன். ஆனால் அடுத்த வார்த்தை 7ஆம் வசனத்துல, அவர்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். நிச்சயத்தை பலமுறை சொல்லியிருப்பேன். தடைகள் வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல, தடைகள் எல்லாம் பிசாசு அல்ல. முடிந்தால் எழுதி கொள்ளுங்கள். வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல, தடைகள் எல்லாம் பிசாசு அல்ல. இன்னொன்று இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒவ்வொரு வாய்ப்புகளிலும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு வாய்ப்பு இருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், in every opportunity there is a problem, and every problem there is an opportunity. ஒவ்வொரு வாய்ப்புகள் மத்தியிலும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனை ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் வாய்ப்புகளையே நீங்கள் பார்த்தால் அதுல கட்ட ஒரு பிரச்சனை இருக்கும். உங்களோடு பேசுகிறேனே, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை. தாய்லாந்திலிருந்து வந்தேன். அதிக பல விதமான சூழ்நிலைகள், பலவீனங்கள் உடலிலே. ஆனால் இந்த காலையிலே உங்களோடு நான் பேசுகிறேன். பிரச்சனைகள் தான், ஆனால் உங்களோடு பேசுவதற்கு பெரிய வாய்ப்பு. உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய்